Get ready guys to welcome the new Super King Ayush Matre. Yes guys, ருத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே யார் எடுக்க போறாங்க? சிஎஸ்கேனால ஒரு ஓவர்சீஸ் பிளேயருமே வந்து எடுக்க முடியும், ஓவர்சீஸ் ஆப்ஷனுக்கு பாப்பாங்களா அப்படி இப்படி நம்ம பேசிட்டு இருக்கப்ப சிஎஸ்கே சைலண்டா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்ரேவை சைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு லேட்டஸ்டா. இது உண்மையிலேயே நல்ல சைனிங்கா? ஆயுஷ் மாத்ரேக்கு பிளேயிங் 11ல சிஎஸ்கே சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து? இந்த மேட்சுக்கு பிளேயிங் 11 செலக்ஷனுக்கு அவைலபிளா இருப்பார் ஆயுஷ், அண்ட் ஆல்சோ அவரோட ஒரு சில பேட்டிங் கிளிப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து ஆயுஷ் மாத்ரே பத்தி நிறைய நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து இவரை ஸ்பெஷலா வந்து மிட் சீசன் ட்ரையல்ஸ் எல்லாம் வந்து ஆட வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, இவர் வந்து ஒரு ஸ்குவாடுக்குள்ள எடுத்துக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு. ஆனா யாருக்கு பதிலாக வர போறாரு, யாருக்கா இன்ஜுரி ஆனா தானே உள்ள என்ட்ரி தர முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டுமே வந்து இருந்துச்சு. பட் அதே சமயத்துல இப்ப ருத்துக்கு வந்து இன்ஜுரி ஆகி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சிஎஸ்கே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. ஸோ ருத்து ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா ஆயுஷ் மாத்ரே வந்து ஃப்ரண்ட் ரன்னரா தான் இருப்பாரு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லியுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பட் ஒரு கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, சிஎஸ்கே கிட்ட ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க ஸ்குவாட்ல. ஒரு ஷெய்க் ரஷீத் 2023ல இருந்து இருக்காரு, ஒரு வன்ஷ் பேடி இந்த வருஷம் வந்து அவரோட ஷாட்ஸ் எல்லாம் வந்து டெல்லி பிரீமியர் லீக் ஆடினதெல்லாம் பாக்குறப்ப ஏதாவது ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்படி பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இந்த நடுவுல மிட் சீசன்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எதுக்கு, ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமே. சிஎஸ்கே கிட்ட அந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி லேக் ஆகுது, சிக்ஸர்ஸ் வந்து ரெகுலரா வரதில்லை. ஸோ இந்த மாதிரி டெவால்ட் பிரேவிஸ், ஜானி பேர்ஸ்ட்ரோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து கொண்டு வந்து செட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அந்த ஏரியாவை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் நல்லா கலக்கி இருந்த இந்தியன் டீமுக்குலாம் ஆடி இருந்த மயங்க் அகர்வால் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்து எப்படி கருண் நாயர் மேஜிக் ஒன்று நடந்துச்சோ அந்த மாதிரி இவனை நடக்க வைக்கலாமே சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் சிஎஸ்கே அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்கல போல. அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆயுஷ் மாத்ரே கிட்ட தான் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரஸ்டபிளான சோர்சஸ் எல்லாருமே வந்து சொல்றாங்க. எஸ், ஆல்ரெடி சிஇஓ சொல்லியிருந்தாரு, எஸ் அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு எங்களை, யாருக்காவது இன்ஜுரி ஆச்சு ஏதோ ஒரு நீடு இருக்கு அப்படின்னா அவர் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் சொன்னதை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கைஸ், ஆயுஷ் மாத்ரே ஒரு சூப்பர் கிங். இன்னும் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வரல, மற்றபடி எல்லாமே வந்து ஆயிடுச்சு. ஆயுஷ் மாத்ரே வந்து மும்பை மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஸ்குவாடை வந்து ஜாயின் பண்ணி மும்பை மேட்சுக்கு வந்து அவைலபிளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நோட் பண்ணுங்க, ஆயுஷ் மாத்ரே ஸ்குவாட் உள்ள வந்து அவர் வந்து மும்பை மேட்சுக்கு வந்து செலக்ஷனுக்கு அவைலபிளா இருந்து பிளேயிங் 11ல ஆடினார்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்சை அவரோட ஹோம் கிரவுண்ட் முன்னாடி வந்து ஆடுவாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஆயுஷ் மாத்ரே வந்து டெபு பண்ண ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே காண்டி. அவர் வந்து மும்பை காண்டி தான் வந்து டொமஸ்டிக் வந்து ஆடிட்டு இருக்காரு, ஒரு ப்ராமினன்ட் ஓப்பனரா வந்து வந்துட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. பட் என்னதான் டொமஸ்டிக்ல எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் ஐபிஎல்னு வரப்ப அது டிஃப்ரெண்ட் கேம். லக்கிலி இந்த மாதிரி டொமஸ்டிக் ஆடுற பிளேயர்ஸ் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய தெரியாத பிளேயர்ஸ், அனிகேட் வர்மா, பிரியான் ஷாரியா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் டொமஸ்டிக்ல இருந்து பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து பயங்கரமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா ஹையா தான் வந்து இருக்க போகுது ஆயுஷ் மாத்ரேல, எந்த விதமான டவுட்டும் இல்ல. பட் அதுக்கான பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து செமையா வந்து ஆடி காமிச்சிருக்காரு, டொமஸ்டிக்லயா இருக்கட்டும் அண்டர் 19லயா இருக்கட்டும். இன்னும் முக்கியமா ரொம்ப டிஃபென்சிவான பேட்ஸ்மேனும் ஆயுஷ் மாத்ரே இல்ல, கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ் ஆட முடியும். ஸோ கண்டிப்பா ஆயுஷ் மாத்ரேக்கு பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைச்சா ஒரு ஃபியர்லெஸ் இன்னிங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து. ரொம்ப டிஃபென்சிவாலாம் இவர் ஆட மாட்டாரு. ஸோ சிஎஸ்கே கொண்டு வரதான் கொண்டு வரீங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டா சைன் பண்ணி எல்லா மேட்சும் வெளியே உட்கார வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிகாஸ் இங்க இருந்து பாக்குறப்ப சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்குவாட்ல இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரெடி ஆகும், ஒன்னும் கெட்டு போக போறது இல்ல. ஸோ ரச்சினை ஒன் டவுன் ஆட வச்சுட்டு ஆயுஷ் மாத்ரேவா அவரோட ஓப்பனிங் ஸ்லாட்லேயே வந்து கொடுங்க இறக்கினாலும், அதை விட்டுட்டு அவர் வந்து நாங்கள் புதுசா ஒன் டவுன்ல இல்ல மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறோம், ஆட வச்சு அவருக்கு ஆட தெரியல அப்படின்னு வந்து சொல்லிடாதீங்க. இப்போ நம்ம ஆயுஷ் மாத்ரே அடிச்ச ஒரு சில பிக் ஷாட்ஸை வந்து இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல ஹை பேட் லிஃப்ட், சூப்பரா வந்து பால ஸ்ட்ரைக் பண்றாரு கைஸ். இவரோட கிளிப்ஸை பாக்குறப்ப அதான் வந்து சொல்ல தோணுது. அவரோட மோஸ்ட் ஆஃப் த பேட்டிங் கிளிப்ஸ்ல டவுன் த கிரவுண்ட் நிறைய வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து அடிக்கிறாரு. சும்மா கிராஸ் பேட்ஸ் அதெல்லாம் வந்து ஆடாம கிளீனா வந்து டவுன் த கிரவுண்ட்ல ஸ்ட்ரைக் பண்றாரு. இதாங்க கைஸ் ஆயுஷ். கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். எப்படி 2020ல ருத்து வந்து ஒரு ஸ்பார்க்கை காட்டி இப்ப வரைக்கும் நம்மளுக்கு பேட்டிங்ல ஒரு பெரிய ஹோப்பா இருக்காரோ அந்த மாதிரி அடுத்தடுத்து வரணும். ஸோ ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வர. இங்க இருந்து யாராவது இப்படி ஒரு யங்ஸ்டர் வந்து எமர்ஜ் ஆனா மட்டும்தான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்மளால இந்த லீக்ல வந்து ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் ஆக முடியும். பார்ப்போம் அந்த யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்ரேவா இருக்க போறாரா, இல்ல வேற யாராவது ஒரு யங்ஸ்டர் வந்து நம்மளுக்காண்டி சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா சிஎஸ்கேல, இல்ல சிஎஸ்கே இன்னும் இவங்க யாருக்குமே சான்ஸ் தராம
இல்லாமல் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்ரேன் சிஎஸ்கே நல்ல சைனிங்கா இல்லை வேற ஏதாவது ஓவர்சீஸ் பிளேயருக்கு சிஎஸ்கே வந்து போயிருந்துருக்கணுமா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லதையும் பார்க்குறேன். பை கைஸ்.